வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பரோலில் வந்து தலைமறைவான ரவுடி கர்ணன் மீண்டும் கைது. தமிழக கேரளா எல்லையில் கைது செய்தது தனிப்படை காவல்துறை. அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா. புதுச்சேரியில் மும்மத பிரார்த்தனை. நள்ளிரவில் ஏடிஎம் மையத்தில் ஒலித்த அலாரம். முதலமைச்சர் தகவலை அடுத்து நேரில் வந்த வங்கி அதிகாரி. வீட்டின் அருகே விளையாடிய 1.5 வயது ஆண் குழந்தை மாயம். 8 மணி நேரத்தில் தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்பு. இனி விரிவான செய்திகள். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லாவீதி தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. அண்ணா சாலை காமாட்சி அம்மன் கோவில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அமுதரசன், ஆனந்தபாபு, ஹர்ஷவர்தன், அசோக்ராஜ், ஜெகதீஷ், மோகன்தாஸ், மருதுபாண்டியன், மாஹி மோகன், வினோத், அரவிந்தன், தயாளன், பிரபு, தனுசு, இளையராஜா, செந்தில், அப்துல் ரகுமான், கோவிந்தராஜ், குணசேகரன், குமரன், ஆறுமுகம் உட்பட இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் உட்பட மாநில மற்றும் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மகிழ்ச்சியான ஒரு நாளில் கூடியிருக்கிறோம். பிறந்த நாள் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு கூட புதுச்சேரியில் நாம் ஒரு வெற்றியை நிலையாட்டியிருக்கிறோம். அந்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாள் கொண்டிருக்கிறோம். இறைவா, உங்களுடைய திட்டப்படி உங்களது ஆட்சி இங்கே இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் இருக்கும். உங்களுக்கு அதுதான் கொஞ்சம் கையை பின்னாடி புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலை முழுவதும் இலவம் பஞ்சுகள் காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் இலவம் பஞ்சு மரம் அதிகமாக காணப்படும். அதுவும் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலை முழுவதும் அதிகப்படியான இலவம் பஞ்சு மரங்கள் உள்ளன. இலவம் பஞ்சு மரத்தில் தற்போது காய்கள் காய்த்துள்ளன. ஆனால் கடந்த 5 தினங்களாக அதிகப்படியான வெயில் காரணமாக
காய்கள் வெடித்து பஞ்சுகள் லேசாக பறந்து வந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் பலத்த காற்று வீசுவதால் வெடித்த இலவம் பஞ்சுகள் கடலூர் சாலை முழுவதும் பறப்பதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் வாகனத்தில் செல்பவர்கள் தங்களது வாகனங்களை சாலையோரமாக நிறுத்திவிட்டு பஞ்சுகள் பறப்பது நிற்கும் வரை காத்திருக்கின்றனர். ஒரு சிலர் கண்களை கையால் மறைத்துக் கொண்டு வாகனத்தை ஓட்டி சென்றனர். முக்கிய சாலையான முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் தொடர்ந்து பறந்து வரும் இலவம் பஞ்சால் வாகன ஓட்டிகளும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களும் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் இலவம் பஞ்சு விழுவதால் அதிகாரிகள் உடனடியாக இலவம் பஞ்சு காய்களை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி பிறந்தநாளை ஒட்டி தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு இடங்களில் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது உபகரணங்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வன தோட்டத்தை பார்வையிட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ், ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் மருதுபாண்டியன் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சாகர் கவாச் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் கடற்பகுதியில் சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுகிறது. இதில் கடற்படை, கடலோர காவல்படை, மரைன் காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படை, கியூ பிரிவு, மத்திய மாநில உளவுத்துறை காவல்துறையினர் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு துறையினரும் ஈடுபடுகின்றனர். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரை 6 நாட்டிக்கல் தூரத்திற்கு கடற்கரை கிராமங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் நவீன படகுகள் மூலம் கடலோர காவல்படையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாளம் தெரியாத படகுகள் வந்தால் உடனடியாக தகவல் தர வேண்டும் என்றும் காவல்படையினர் அறிவுறுத்தினர். மேலும் கடலோர காவல் படையினரே தீவிரவாதிகள் போல் வேடமணிந்தும் அவர்களை சக கடலோர காவல்படை வீரர்கள் கண்டுபிடிக்கும் வகையிலும் ஒத்திகைகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கடலோர காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள் தொலைநோக்கு கருவி வைத்து சோதனை மேற்கொண்டனர். ராகுல் காந்தி பிறந்தநாளை ஒட்டி இந்திராநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி புதுவை மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் இனிப்புகள் வழங்கியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொகுதிக்குட்பட்ட முத்தரையர்பாளையம், ஜிப்மர் மருத்துவமனை உட்பட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். புதுச்சேரியில்
பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கருணாவை தமிழக கேரள எல்லையில் கைது செய்த தனிப்படை காவலர்கள் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர். முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த பிரபல தாதா கர்ணா கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நன்னடத்தை விதிப்படி தனக்கு விடுதலை கோரி கர்ணா மனு தாக்கல் செய்தார். அதை புதுச்சேரி அரசு ஏற்கவில்லை. இந்த நிலையில் அவர் தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி பரோலுக்கு விண்ணப்பித்தார். ஏற்கனவே 33 முறை அவர் பரோலில் சென்று சரியாக சிறைக்கு திரும்பியதால் 3 நாள் பரோல் வழங்கப்பட்டது. அதன்படி கடந்த 11ஆம் தேதி வெளியில் வந்த அவர் 13ஆம் தேதி மீண்டும் சிறைக்கு வர வேண்டும். ஆனால் கர்ணா திரும்பாததை அடுத்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் மத்திய சிறை கண்காணிப்பாளர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் விசாரணையில் கர்ணா தனது குடும்பத்துடன் தலைமறைவானது தெரியவந்தது. அவரை தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்தது. இந்த நிலையில் அவரது நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களுமான 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதனிடையே முதலியார்பேட்டை அனிதா நகரில் உள்ள கர்ணாவின் பூட்டிய வீட்டை நீதிமன்ற அனுமதியுடன் காவல்துறையினர் சோதனையிட்டனர். கர்ணாவின் நெருங்கிய கூட்டாளிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் தமிழக கேரள எல்லையான ஒத்தக்கால் மண்டபம் என்ற பகுதியில் மறைந்திருந்த கர்ணாவை சிறப்பு படை காவல்துறையினர் தலைமறைவான 4 நாட்களுக்கு பிறகு கைது செய்தனர். தொடர்ந்து கர்ணாவை புதுச்சேரிக்கு பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கர்ணா தலைமறைவிற்கு உதவிய 8 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களையும் சிறையில் அடைத்தனர். ராகுல் காந்தி பிறந்தநாளை ஒட்டி கதிர்காமம் பேருந்து நிறுத்தத்தில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி பிறந்தநாளையொட்டி வழுதாவூர் சாலை கதிர்காமம் பேருந்து நிறுத்தத்தில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பெத்தபெருமாள் முன்னிலையில் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர் தலைமையிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கண்ணன், ரவி, குணசேகரன், ஜெகதீசன், நாராயணசாமி, ஜெயபால், ரவி, ராஜசேகரன், லோகிதாசன், அன்புச்செழியன், ராஜேந்திரன், வெங்கடேசன், பன்னீர்செல்வம், கிருஷ்ணகுமார் என்கிற சதீஷ், முருகன் என்கிற பாலு, எத்தியன் போஸ், ராமச்சந்திரன், சக்திவேலு, ஜெயபிரகாஷ், ஞானசேகரன், ரமேஷ் மற்றும் சிவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பென்சில் கொடுப்பாங்க. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடு கட்டுவதற்கான நிதியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 57 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 57 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதியாக 80 லட்சம் ரூபாய்க்கான தவணை தொகைக்கான நிதி ஆணையினை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு தவணை தொகைக்கான நிதி ஆணையினை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயலர் ராஜாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, கள ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை பகுதியில் உள்ள அன்பு இல்லத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி மதிய உணவு வழங்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அகில இந்திய தலைவருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சியினர் புதுவை மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளர் சம்பத் தலைமையில் அன்பு இல்லத்தில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவு வழங்கினர். இதில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். Happy birthday, dear Chandra.
கேக்குதா பேசுறது? தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் வழக்கினை நடத்தாமல் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய தொழிலாளர் சமரச அதிகாரி. தொழிலாளர் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்க தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஏற்படுகின்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான சிக்கல்களை தீர்வு காண்பதற்கு புதுச்சேரி இளங்கோ நகரில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி அலுவலகம் இயங்கி வருகிறது. இவ்வலுவலகத்தில் தொழிலாளர் சமரச அதிகாரியாக வெங்கடேசன் பணிபுரிந்து வருகிறார். மதகடிப்பட்டு திருக்கனூர் சாலையில் களித்தீர்த்தால் குப்பத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையின் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொழிற்சங்கத்தினை தொடங்கி நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் வழங்கி புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் முன்பு 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொழிற்சங்கம் நடத்தி வருகிறது. தொழிலாளர் சமரச அதிகாரி அலுவலகத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்திருந்தனர். தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் திடீரென்று அலுவலகத்திலிருந்து வெளியேறினார். உதவி தொழிலாளர் அதிகாரி தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் தொழிற்சாலையிலிருந்து நிர்வாக அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்றும் கடிதம் வழங்கியுள்ளார். 5 வழக்குகளும் மற்றொரு நாளில் நடத்தி கொள்ளலாம் என்று அலட்சியமாக கூறினார். தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர் விரோத போக்கின் மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டு தொழிற்சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள பொழுது புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசனின் செயல்பாடு நிர்வாகத்திற்கு ஆதரவாக உள்ளதென கண்டனம் தெரிவித்து தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தொழிலாளர் உதவி ஆணையரை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் போது சேதரா திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேசு, மகேந்திரன், ஜெயக்குமார், ஈட்டன் பாஸ்கர், ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் செந்தில், ராமதாஸ் பங்கேற்றனர். இப்ப பாத்திருப்பீங்க இந்த புதுச்சேரி தொழிலாளர் துறை போர்டு எப்படின்னு பாத்திருப்பீங்க, கவிழ்ந்து கிடக்குது. இதுதான் உண்மை நிலவரம். புதுச்சேரி மாநிலத்தில் தொழிலாளரோட வாழ்க்கை கவிழ்ந்து கிடக்குது. தொழிலாளர் உரிமை கேள்விக்குறியாகுது. தொழிலாளர்களை சாவடிக்கிற துறையா தான் இந்த தொழிலாளர் துறை இருக்குது. 1 வருஷமா எழுதிட்டு வழக்கு எங்க தொழிலாளரோட செக்ரட்டரியா வந்து பணி நீக்கம் பண்ண 25 விழுக்காடு சம்பளம் கொடுத்தாங்க. தொழிலாளர் வழக்கு இருக்குள்ள நீ எப்படி வந்து பணி நீக்கம் பண்ணுவ? நிர்வாகத்துக்கு ஆதரவாக வழக்கை இழுத்தடிக்க வேண்டிய திட்டமிட்டு தொழிலாளர் ஆணையத்திலிருந்து வெளியிட்டாரு. அதை நாங்க புகார் பண்றதுக்கு தொழிலாளர் ஆணையத்தை டிஎல்சி வந்திருக்கோம். நாங்க கேட்கணும் பாக்குறோம். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி பிறந்தநாளை ஒட்டி அரசு மருத்துவமனை வாயில் முன்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக புதுவை மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் மாநில நிர்வாகி செல்வநாதன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சிவசண்முகம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போகுது தண்டபாணியா பார்த்துட்டு போனாரு. ரோட்டரியா இருக்கும். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் போதை ஆசாமியால் ஏடிஎம்மில் ஒலித்த அலாரத்தால் மிரண்டு போன காவலர்கள். முதலமைச்சர் தகவலின் அடிப்படையில் நேரில் வந்து வெளியேற்றிய வங்கி அதிகாரிகள். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நள்ளிரவு திடீரென ஏற்பட்ட அலாரம் ஒலியால் அப்பகுதி பதட்டமானது. அப்போது அந்த வழியாக வந்த முதலமைச்சர் ரங்கசாமி அலாரம் ஒலியை கேட்டு பாதுகாவலர்களிடம் எச்சரித்து சென்றார்.
அதன் அடிப்படையில் தன்வந்திரி காவல்துறையினர் உடனடியாக வங்கி அதிகாரிக்கு தகவல் அளித்தனர். ஏடிஎம் மையத்திற்கு வந்த வங்கி அதிகாரி அங்கு போதையில் தூங்கிய ஆசாமியை அங்கிருந்து வெளியேற்றிய பின்பு அலாரத்தை நிறுத்தியதால் பரபரப்பு நிறுத்தப்பட்டது. இரவு நேரம் என்பதால் ஏடிஎம் மையத்திற்குள் உறங்க சென்ற போதை ஆசாமியால் சிறிது நேரம் பதற்றம் நீடித்தது. உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா வட்டார தலைவர் ஆறுமுகம் தலைமையிலும் மாநில நிர்வாகிகள் பாபுலால், வேல்முருகன், சகுந்தலா ஆகியோர் முன்னிலையிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் மூத்த துணைத் தலைவருமான தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் கார் பார்க்கிங் அருகில் காங்கிரஸ் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி ஜான் அலெக்சாண்டர், வட்டார நிர்வாகிகள் புகழேந்தி, அருள் மரியநாதன், சிவாஜி ராவ், பாலாஜி, லயன், அசோக், மோகன், கிருஷ்ணராஜ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஐயப்பன், ராஜேஷ் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. கிடப்பில் போடப்பட்ட விழுப்புரம் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலை திட்டம் பிரச்சனை சரி செய்து பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் சார்பில் சுமார் 6000 கோடி ரூபாய் செலவில்
விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே 194 கிலோமீட்டர் தூரத்தில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டப் பணி கடந்த 2018ஆம் ஆண்டு துவங்கி நடைபெற்று வருகிறது. இத்திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் 16 கிராமங்கள், கடலூர் மாவட்டத்தில் 61 கிராமங்கள், நாகை மாவட்டத்தில் 43 கிராமங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் 14 கிராமங்கள் என மொத்தம் 134 கிராமங்கள் வழியாக இந்த புறவழிச்சாலை கடந்து செல்கிறது. இந்த 4 வழிச்சாலை பணிகள் 4 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் விழுப்புரம் முதல் புதுச்சேரி எம்என் குப்பம் வரை 29 கிலோமீட்டர் தொலைவிற்கும், புதுச்சேரி கடலூர் பூண்டியாங்குப்பம் வரை 38 கிலோமீட்டர் தொலைவிற்கும், பூண்டியாகுப்பம் முதல் மயிலாடுதுறை சட்டநாதபுரம் வரை 57 கிலோமீட்டர் தொலைவிற்கும், சட்டநாதபுரம் முதல் நாகப்பட்டினம் வரை 56 கிலோ தொலைவிற்கும் என 4 கட்டங்களாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் விழுப்புரம் எம்என் குப்பம் இடையிலான சாலை பணிகள் முடிவடைந்த நிலையில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. அதேபோல் மற்ற பகுதிகளிலும் பணிகள் முடிவடைந்த நிலையில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. ஆனால் புதுச்சேரி பகுதியில் நடைபெறும் புறவழிச்சாலை பணிகள் பெரும்பாலும் முடிவடைந்த நிலையில் சில இடங்களில் சாலையின் குறுக்கே செல்லும் உயர் மின்கோபுர பாதை மாற்றி அமைக்கும் பணி தடைபட்டுள்ளதால் கிடப்பில் உள்ளது. விவசாயிகள் தரப்பில் நிலத்தில் டவர் லைன் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் கூடுதல் இழப்பீடு கேட்டு வருகின்றனர். குறிப்பாக எம்என் குப்பம் பூண்டியாங்குப்பம் வரையிலான சாலையில் பாகூரில் மட்டும் 3 இடங்களில் உயர் மின்சார கேபிள் குறுக்காக செல்கிறது. இதனால் அங்கு 10 உயர்மின் கோபுரங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இதற்கு நிலத்தின் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகூரில் விவசாயிகள் உயர்மின் கோபுரம் அமைக்க சர்வே செய்யும் பணியை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு டவர் லைன் அமைக்கும் பணி தடைபட்டுள்ளதால் சாலை பணி திட்டம் முடிவு பெறாமல் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து திட்டத்திற்கு புதுச்சேரி அரசு தரப்பில் இருந்து சரியான ஆதரவு இல்லாததால் பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட சாலை பணியை விரைவுபடுத்திட வேண்டும். ஆனால் புதுச்சேரி அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதால் பல கோடி ரூபாய் திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவது கேள்விக்குறியாகியுள்ளது. கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான சாஃப்ட் பால் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி அமெச்சூர் சாஃப்ட்பால் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான சாஃப்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்றது. தற்போது விளையாட்டுத் துறையில் முக்கியத்துவத்தை மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 14ஆம் தேதி துவங்கி 16ஆம் தேதி வரை நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி, கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டனர். அதில் சப் ஜூனியர் பிரிவில் வம்பாபேட் அணி முதலிடமும், கந்தன்பேட் அணி 2வது இடமும், ஜூனியர் ஆண்கள் பிரிவில் கிருமாம்பாக்கம் அணி முதலிடமும், லாஸ்பேட்டை அணி 2வது இடமும் பிடித்தன. சீனியர் பிரிவில் லாஸ்பேட்டை முதலிடமும், கிருமாம்பாக்கம் அணி 2வது இடமும் பிடித்தன. சீனியர் பெண்கள் பிரிவில் கிருமாம்பாக்கம் அணி முதலிடமும், வம்பாபேட் அணி 2வது இடமும் பிடித்தன. வெற்றி பெற்ற வீரர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அமெச்சூர் சாஃப்ட்பால் அசோசியேஷன் நிர்வாகிகள் மற்றும் கோச்சர்கள் செய்திருந்தனர். Best pitcher award goes to Monish. Category best team Arvind. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனியர் வாலண்டியர்ஸ்க்கு தான் next award. So I just welcome. முருங்கம்பாக்கம் அரசு சுகாதார நிலையத்தின் அருகில் மோட்டார் பொருத்திய போர்வெல்லை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் குடித்தண்ணீர் பற்றாக்குறையாக உள்ளது என சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரிடம் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினரின் ஏற்பாட்டில் சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போர்வெல் மற்றும் மினி மோட்டார் அமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் வேலையை பொதுப்பணித்துறை மூலமாக தொடங்கப்பட்டது. அது தற்போது நிறைவுற்ற நிலையில் காமராஜர் நகர், ரங்கசாமி நகர், வில்லியனூர் சாலை, அரவிந்தர் நகர், அங்காளம்மன் நகர், கோவில் தெரு, பள்ளத்தெரு, நடுத்தெரு ஆகிய பகுதிகள் பயன்பெறும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு போர்வெல் இணைக்கப்படும் ஆழ்துளை மற்றும் மின் மோட்டார் பொருத்திய இயந்திரத்தை பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என்று திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பொறுத்துட்டு இருக்கோம். ஒரு சில இடத்துல பொருத்தாக இருந்த இடத்துல நீங்களாம் பார்த்து, ஏன்னா கவனக்குறைவாக விட்டுற போகிறாங்க, அதில் வந்து நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னாக்கா எல்லா இடத்துக்கும் அதை போடுறோம். காரைக்கால் அடுத்த பட்டினஞ்சேரி மீனவ கிராமத்தில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 1.5 வயது ஆண் குழந்தை மாயமாகிய நிலையில் 8 மணி நேர தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்பு. காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த முருகேசன் என்பவரது 1.5 வயது ஆண் குழந்தை தக்ஷன் திடீரென்று காணாமல் போனார். இதுகுறித்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் அளித்த புகாரினை தொடர்ந்து குழந்தையை காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் தேடி வந்த நிலையில் 8 மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை மாயமான வீட்டிற்கு புறமுள்ள ஆற்றில் சடலமாக குழந்தையின் உடல் மிதந்தது. உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 1.5 வயது ஆண் குழந்தை ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பட்டினச்சேரி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தக்ஷன் 1.5 வயசு பையன் வந்து காணாமல் போயிட்டான்ட்டு வந்து ஒரு புகார் வந்தது. அது சம்மந்தமாக வந்து நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்து அதுக்கான முயற்சிகளை எல்லாம் நாங்கள் ரொம்ப தீவிரமாக எடுத்தோம். உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் துவங்க உள்ள நிலையில் திருவிழா ஏற்பாடுகளை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் ஆய்வு செய்தார். காரைக்கால் மாவட்டத்தின் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் துவங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் திருக்கல்யாணமும், வரும் 21ஆம் தேதி பிச்சாண்டவர் ஊர்வலத்துடன் மாங்கனி இறைக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இவ்விழாவினை காண காரைக்கால், புதுச்சேரி மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் காரைக்காலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இத்திருவிழா ஏற்பாடுகளை அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன், தனி அதிகாரி காளிதாஸ், மாவட்ட நிர்வாகம் சார்பில் துணை ஆட்சியர் ஜான்சன், காவல் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன், பாலச்சந்தர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திருமுருகன், திருவிழாவிற்கு வந்து செல்லும் மக்களுக்கு எவ்வித சிரமமும் இன்றி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எதிர்வரும் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் இது சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரோலில் வந்து தலைமறைவான ரவுடி கர்ணன் மீண்டும் கைது. தமிழக கேரளா எல்லையில் கைது செய்தது தனிப்படை காவல்துறை. அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா. புதுச்சேரியில் மும்மத பிரார்த்தனை. நள்ளிரவில் ஏடிஎம் மையத்தில் ஒலித்த அலாரம். முதலமைச்சர் தகவலை அடுத்து நேரில் வந்த வங்கி அதிகாரி. வீட்டின் அருகே விளையாடிய 1.5 வயது ஆண் குழந்தை மாயம். 8 மணி நேரத்தில் தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.